Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் The Night of the Haunted. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா வந்திருக்கு. இந்த படத்தை இயக்கி இருக்கிறவர் ஃப்ராங்க் கால்ஃபன். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்த்தரலாம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியிலே ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்றது நம்ம படத்தோட ஹீரோயின் அலைஸுங்கிறவங்க தான். அந்த ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கணவர் தான் பேசுறாரு, வீடியோ காலில் பேசுறாரு. இந்த மாதிரி நம்ம ஃபெர்டிலிட்டி டாக்டர் கிட்ட போகலாம், நம்ம தகுந்த டாக்டர் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ காலையில் ஒரு 2 மணிக்கு சொல்றாரு. சரின்னு சொல்லி இவங்களும் வந்துட்டு அவசர அவசரமா அந்த வீடியோ காலை கட் பண்றாங்க. கட் பண்ணா அந்த ரூம்ல வேற ஒருத்தன் ஷவர்ல குளிக்கிறதுக்கு போறான். ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல. அதை தொடர்ந்து அவங்க வந்துட்டு அந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு டாக்டரை பார்க்கலாங்கிறதுக்காக கார்ல கிளம்புறாங்க. கார்ல கிளம்பும்போது பாத்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாத இண்டிகேஷன் காட்டுது. உடனே பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் அடிக்கலான்னு போறாங்க. அங்க அப்படி போகும்போது அங்கேயே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, அங்க போய் சில பர்ச்சேஸ் பண்ணலான்னு போறாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கேஷ் டேபிள்ல வந்துட்டு காசு கொடுக்கலான்னு பார்க்கும்போது கத்துன்னு கத்துறாங்க. அங்க யாருமே காணோம். ஸோ அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு காசை வந்துட்டு அந்த டேபிள் மேல வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது ஒரு ஸ்னைப்பர் சைக்கோ நம்ம ஹீரோயினை கையிலேயே சுட்டுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் மீதி கதை. இது வந்துட்டு ஒரு வழக்கமான கதை தான். எங்கேயாவது யாராவது தனியா போவானே, அங்க ஒரு சைக்கோ இருப்பான், இந்த மாதிரியான கதை தான் இது. வருஷத்துக்கு 10-20 கதைகள் வந்துகிட்டே இருக்கும், அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனா இந்த படம் வந்துட்டு பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்கு இந்த படம். எங்கேயுமே போகாம படம் எடுத்தோடனே கதைக்குள்ள போயிடுது. ஸோ அதனால வந்துட்டு போர் அடிக்கல. மொத்தமாகவே படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கேரக்டர் தான் இருந்தது. இதுல மெயின் முக்கியமான கேரக்டர் நம்ம ஹீரோயினுங்கிற வந்துட்டு அந்த அலேஸுங்கிறவங்க தான். அவங்க பேர் பாத்தீங்கன்னா கெமிலி ரோவுங்கிறவங்க தான். ஸோ படம் ஃபுல்லாவே இவங்க தான் இருக்கிறாங்க. அது போக ஒரு மீதி கேரக்டர்லாம் வருது. அந்த கேரக்டர்லாம் வந்துட்டு என்னன்னா இந்த சாகருக்குன்னே வர கேரக்டர் தான். வந்து அந்த ஸ்னைப்பர் சைக்கோ வந்துட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான். கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோக்கா மியூசிக் பிடிக்கல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோவும் ஹீரோயினும் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் புதுசா இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு காதலி காமத்தையும் வந்துட்டு கொஞ்சம் ரெண்டையும் தனித்தனியா பாக்குறாங்க. மற்றபடி இந்த படம் வந்துட்டு ஓகேவான படம் தான். ஆஹா ஓஹோங்கிற மாதிரி படம் எல்லாம் கிடையாது. உங்க பாக்குறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்போ இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். 1.5 மணி நேரம் ஜாலியா போயிடும், போர் அடிக்காம போயிடும். அதுக்காக தான் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த படம் வந்துட்டு 2015 வந்த ஒரு ஸ்பானிஷ் படத்தோட ரீமேக் தான் இந்த படம். அந்த படத்தோட பேர் வந்துட்டு த நைட் ஆஃப் த ராட்ஸ். ஸோ அதோட ரீமேக் தான். ஊர்ல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு, இதைவே ஏன் பிடிச்சி இதை வேற ஏன் ரீமேக் வேற பண்ணானுங்கன்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டு டைம் கிடைச்சா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம லைக், ஷேர், கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு படத்துல பார்ப்போம். அண்ட் தென் பை பாய்.